வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் அருகே அரசு பேருந்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய நபரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன். இந்த தாக்குதல் நடத்திய நபர் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்துள்ளதா? என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம் கவிதா. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா திப்பசமுத்திரம் பகுதியிலிருந்து ஒரு அரசு பேருந்து வேலூர் நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த சமயம் கருகம்புத்தூர் பகுதி, அதாவது வேலூர் கருகம்புத்தூர் பணிமனைக்கு ஆப்போசிட்ல வேலூர் நோக்கி வந்துட்டு இருந்த அரசு பேருந்து மீது ஒரு 45 வயது மதிக்கத்தக்க நபர் வந்து கல்வீசி முன்பக்க கண்ணாடியை உடைச்சிருக்காரு. உடனடியா அந்த பேருந்துல இருந்த ஓட்டுநரும் நடத்துனரும் வந்து அந்த கல்வீசின நபரை வந்து பிடிச்சு வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார்ட்ட ஒப்படைத்திருக்காங்க. போலீசாரோட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த நபர் வந்து கருகம்புத்தூர் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர். இவருக்கு வயசு வந்து 45 ஆகுது. இவர் இன்னைக்கு காலையில வந்து இந்த வேலை நிறுத்தம் காரணமா தனியார் ஊழியர்களை வந்து அந்த பேருந்துகளை இயக்குறதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஈடுபடுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து இந்த நபர், அதாவது கார்த்திகேயனும், எனக்கும் வேலை கொடுங்க, இந்த வேலை நிறுத்தத்துல வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதனால எனக்கும் வேலை கொடுத்தீங்கன்னா இந்த பேருந்துகளை ஓட்டுறதுக்கும் நடத்துனராகவும் நான் பணிபுரிவன்னு சொல்லிட்டு நடத்துனர் உரிமத்தோட போய் கேட்டிருக்காரு. அந்த சமயம் அந்த கருகம்புத்தூர் பணிமனையில் இருக்கிற ஊழியர்கள் வந்து அவர்கிட்ட வேலை எதுவும் இல்லை, நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஆத்திரத்துலதான் அந்த பணிமனையில இருந்து வெளியேறிய அந்த கார்த்திகேயன் அந்த வழியா வந்த பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்காரு. இப்போதைக்கு அந்த நபர் மீது வந்து அந்த பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் விஜயகுமார் கொடுத்த புகார் அடிப்படையில அந்த கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வேலூர் வடக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. கவிதா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.